ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கே வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் உள்ள இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் மீதம் இருக்க 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோல் சீவி எடுத்து வச்சுருக்க அந்த 3 உருளைக்கிழங்கையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து வரணும். அதே சமயத்தில் ரொம்ப குலைவாலாம் வெந்து வந்துடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ இது வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சோ நல்லா இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஈஸியாக சொருகிறதுக்கு போகணும். இந்த மாதிரி சொருகிறதுக்கு ஈஸியாக இருந்தால் உருளைக்கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குல தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வடிச்சிட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்துடணும். அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேரட் துருவல் எடுத்துக்கங்க. அதில் பெரிய சைஸும் இருக்கும், சின்ன சைஸும் இருக்கும். இப்போ சின்ன சைஸில் தான் நான் இந்த உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்க போகிறேன். பெருசில் துருவுறதை விட சின்னதில் துருவி எடுக்கும்போது நல்ல நூலாக பார்க்குறதுக்கு அழகாக வரும். அதே சமயத்தில் நம்ம இப்போ செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அதுதான் செட் ஆகும். இந்த சின்ன சைஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க ரொம்ப குலைவாகவும் வேக வைக்காமல் ஓரளவுக்கு வேக வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கேரட் துருவலில் துருவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 3 உருளைக்கிழங்கையுமே கேரட் துருவல் வச்சு நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இப்போ துருவின உருளைக்கிழங்க மெதுவாக எடுத்து பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி நூலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்காக ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துட்டோம். அதனால் இந்த சமயத்தில் நான் கலருக்காக தான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணியெல்லாம் நம்ம கலந்து விடக்கூடாது. சும்மா லைட்டாக விரல்களுக்கு இடையில் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டிங்கன்னா நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலா, உப்பு இது எல்லாமே நல்லா சார்ந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்குலேருந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த ஷேப்பில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா மெல்ல உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தாமல் லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே வாங்க. அடுத்ததாக இன்னொரு கையோட உள்ளங்கையிலையுமே இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, அதாவது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி நீளமாக உருண்டையாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் சரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இதே போல் தான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கையிலே வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் சரி பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம்.
இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுவும் வெறும் ஒரே பொருள், வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு இந்த அட்டகாசமான ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செய்யலாம். மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எண்ணெயோட அளவுக்கு ஏற்றது மாதிரி எத்தனை பீசஸ் சேர்க்க முடியுதோ அத்தனை பீசஸ் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா இன்னொரு பக்கமே நம்ம திருப்பி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இதே போல் மாற்றி மாற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இது எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரும். வெளியில் மட்டும் நமக்கு கலர் செவந்து வந்தால் பத்தாது, உள்ளேயும் நல்லா நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து வரணும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. வெளியில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும், உள்ளேயுமே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மெதுவாக இது எல்லாத்தையுமே அரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், வெளியில் பார்க்குறதுக்கே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. உள்ளேயும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது இதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.